வணக்கம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா, திருமாவளவனை எப்படியாவது அதிமுக கூட்டணியில கொண்டு வந்துரணும் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்தில இருந்தார். அவரும் திருமாவளவனும் ஒரு பேச்சு பேசினார். பாஜக கூட்டணியில இல்லாம இருக்கிறதே வந்து அதிமுகவோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசினார். அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. திருமாவளவனை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துரலாம். அப்படி திருமாவளவனை கூட்டு வந்தோம்னா, காங்கிரஸ் வந்துரும். காங்கிரஸ் வந்துச்சுன்னா, நமக்கு வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் வந்துரும். எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்துட்டாங்கன்னா, நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரி அவர் யோசிச்சார். ஆனா, இவங்க திருமாவளவன் எல்லாமே அரசியல்ல பள்ளந்துன்னு கொட்ட போட்ட ஆளுங்க. அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியோட சூழ்ச்சி என்னன்னு புரியாம இருக்குமா? ஒரு கட்சியை வந்து வழி நடத்துறாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி என்ன காரணத்துக்காக பண்றாரு, ஏன் பண்றாரு, திமுக கூட்டணியை வலுவிழக்க வைக்கணும், பாஜகவை எங்க கட்சியை கொண்டாந்து வளர்த்து விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் திருமாவளவனுக்கு இருந்துச்சு. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் திருமாவளவன் வந்து எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ ஆசையை காட்டி பார்த்தாரு, சதுரங்க வேட்டையெல்லாம் ஆடி பார்த்தாரு. ஆனால் திருமாவளவன் போகல. அவர் வந்து இப்படியே நீங்கள் அதிமுக கட்சி உங்கள் கட்சியை நீங்கள் வளர்த்துக்கங்க, எதுக்காக நீங்கள் பாஜகவை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வளர்த்து விட்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டு அவர் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரவே இல்லை. ஆனால் இன்றைக்கி அவர் வந்து ஒரு இதில் பேசும்போது சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அன்னைக்கு நான் எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டுட்டு நம்பி போயிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி நடுத்தரில் நின்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது உண்மை தானே? இப்போ திமுக கூட்டணியை விட்டு உடச்சி கூட்டிகிட்டு வந்து வெளியே வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கலாம், பாஜக இல்லாமல் சந்திச்சிருக்கலாம். ஆனால் பாஜக எப்படியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது திருமாவளவனுக்கு தெரியும். அப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த கூட்டணியும் இல்லாமல் மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணியை உருவாக்கிக்கிட்டு நம்ம நின்று நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம், நடுத்தரில் நின்றுப்போம். அன்னைக்கு நான் அரசியல் நிலைப்பாடை வந்து சரியாக தான் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து திருமாவளவன் பேசியிருக்கிறார். திருமாவளவனோட ஆதங்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையானதாக தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? திருமாவளவன் வந்து அவர் கட்சியை வளர்க்கணும், கட்சியை மக்கள் மத்தியில் நல்லா ரீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்குது. ஆனால் அவருக்கான வாய்ப்புகளை வந்து எல்லா கட்சிகளும் உருவாக்குறாங்க. அவரை வச்சே கேம் விளாட்றாங்க. அவர் மூலமாக திமுக கூட்டணியை உடைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்து இன்றைக்கெலாம் அவர் வந்து பேசும்போது கூட எனக்கு வந்து நிறைய ஆஃபர்லாம் வந்துச்சு, எனக்கு வந்து விஜய் கட்சியோட தாவகவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. தாவக கட்சியெலாம் வந்து விஜய் கூட நேரடியாக வந்து கூப்பிட்ற அளவுக்குலாம் பேசினார். ஆனால் நான் நினச்சிருந்தா தாவேகாவோட கூட கூட்டணி வச்சுருக்கலாம், தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இன்னமும் கூட இருந்துச்சு. ஆனால் நான் வந்து எல்லாமே வேணான்னு சொல்லி நான் ஒதுங்கி தான் இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பாமகவோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன், அதே போல் பாஜகவோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன். அப்படி கூட்டணி வச்சு தான் அந்த கட்சியில் சேர்ந்து என் கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நான் அப்படிப்பட்ட ஒரு சராசரியான அரசியல்வாதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். அதனால அப்படி கூட்டணி வச்சாதான் நான் ஜெயிக்க முடியும், அப்படி கூட்டணி வச்சாதான் நான் வந்து கட்சியை வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தால் கூட நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன், அந்த மாதிரி கூட்டணி அமைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் சொல்லியிருந்தார். ஆனால் என்ன, பாமகவையும் கொஞ்சம் சீண்டி இருந்தார். ஒரே நேரத்தில் வந்து ஒரு 2-3 கட்சிகளோட வந்து கூட்டணிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறது, அது வந்து ராஜதந்திரம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி ஓப்பனாகவே பேசுகிறேனே, பாஜகவோட சேர மாட்டோம், பாமகவோட சேர மாட்டோம், அந்த கட்சிகள் இருக்கிற கூட்டணிக்குள்ளே நாங்கள் உள்ளே வரமாட்டோம் அப்படிங்கிறத நான் வெளிப்படையாக தைரியமாக சொல்கிறேன். அதனால் என்ன பாதிப்பு வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனதைரியம் எனக்கு இருக்குது. எனக்கு பதவியெல்லாம் முக்கியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். ஏன் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட அவங்கள வந்து சரியாக கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி அவருடைய பேச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா விஜய் கூட வந்து திருமாவளவன் வரணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா திருமாவளவன் கூட இருந்த ஆதவ அர்ஜுனா அங்கே போயிட்டாப்புல. அங்கே போனப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனா மூலம் விசிகா வந்து தாவேகா சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் பேச்செல்லாம் அடிபட்டுச்சு. அதே போல் வந்து புத்தக வெளியீட்டு விழாவில் கூட பார்த்திங்கன்னா திருமாவளவன் தான் புத்தகத்தை வெளியிடுற மாதிரி இருந்தது. அதே சமயத்தில் விஜய் வாங்குற மாதிரி இருந்தப்போ அந்த விழாவே வந்து திருமாவளவன் புறக்கணிச்சார். ஏன்னா திமுக கூட்டணிக்குள்ளே இந்த கூட்டம் புத்தக வெளியீட்டு விழா இந்த இதில் வந்து ஒரு சலசலப்பையோ ஒரு அதிருப்தியை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா வந்து நிறையா பேசினார், உதயநிதி ஸ்டாலினெல்லாம் விமர்சனம் பண்ணார். அதுக்கெல்லாம் திமுக தலைமை அதிருப்தி ஆகி அவரை கூப்பிட்டு வச்சு பேசினாங்க, என்ன இப்படி பேசுகிறாங்க, கட்சியை விட்டு தூக்குங்கன்னு. திமுக என்ன சொல்லிச்சோ அதை கேட்டார். அதுக்காக அவருக்கு வந்து கடுமையான விமர்சனம் வந்தது. திமுகவோட செம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. திமுக இது வந்து விசிகாங்கிறது ஒரு கட்சியே கிடையாது, அது திமுகவோட பிரான்ச் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு திருமாவளவன் ரொம்ப மனசு
நொந்து போயிட்டார். ஏன்னா அவங்க கட்சியில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு தனியார் சேனலில் போய் பேட்டி கொடுக்கும்போது கூட அந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டு போகுது. அதனால ரொம்ப மன அதிருப்திக்கு போயிட்டார். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. பாஜகவோட கூட்டணியில் இருக்க இந்த கட்சியோடையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது கண்டிப்பாக அதிமுக கூட பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு. அந்த கூட்டணியோட இனிமேல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி போக மாட்டாங்க. இப்போ திமுக பாமகவோட கூட்டணி தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. ஆனால் முதலமைச்சர் அதை மறுத்திருக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அந்த கூட்டணிக்குள்ளே திமுக கூட்டணிக்குள்ளே பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரே கட்சியோட ஒரே கூட்டணிக்குள்ளே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கருத்தை தெளிவாக எடுத்து வச்சிருக்கிறார். அது ஓரளவுக்கு நியாயமான ஒரு கருத்தாக தான் இருக்குது. அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் தலைவர் சரியான ஒரு முடிவை தான்ப்பா எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதனால் இந்த மாதிரி நான் கூட்டணியை ஒருவேளை திமுக பாமகவோட கூட்டணி வச்சிருச்சு, பாமக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த கூட்டணிக்குள்ளே நான் இருக்க மாட்டேன். இதனால் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் ஏற்படுது அப்படின்னா அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு எந்த விதமான ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் அது நான் பொறுத்துக்குவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தொண்டர்கள், என்னுடைய நிர்வாகிகள் எல்லாருமே அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதே புஸ்தக வெளியிட்ட வேலையில் விஜய் பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னார். அண்ணன் திருமாவளவன் இன்றைக்கி வரலை, ஆனால் அவர் மனசு நம்ம கூட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவாக ஒரு விஷயத்த பேசியிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திருமாவளவன் நினச்சிருந்தா அப்போயே விஜய் போய் நேராக சந்திச்சிருந்தா, அந்த கூட்டத்துக்கு புத்தக வெளியீட்டு விழாக்கு போயிருந்தா, அதை அர்ஜுனா ஏற்பாடு பண்ண ஒரு விஷயத்தில் பேசியிருந்தா, விஜயோட பேசியிருந்தா கண்டிப்பாக ஒரு கூட்டணியாக அவரால் உருவாக்கியிருக்க முடியும். விஜய் கூட கூட்டணியை உருவாக்கியிருக்க முடியும். திருமாவளவனால் முடியும். விஜய் கூட திருமாவளவன் கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக தொகுதி பங்கீட்டில் ஒரு பிரச்சனை வரும். அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா காங்கிரஸ் அங்கே வரும். இப்போ இவங்க எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படிங்கிறது தான். அதை விஜய் ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் ஓகே சொன்ன பிறகு கூட இவங்களுக்கு நம்ம திமுக கூட்டணியை விட்டு போக வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்க மைண்டில் இருக்குது. அதனால தான் அவங்க திமுகவுக்கு இன்னமும் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க, திமுக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் விஜய் இன்றைக்கி அவர் கூப்பிட்றாருங்கிறதுக்காக எவ்வளவோ கதவுகளை திருமாவளவனுக்காக திறந்து வச்சிருக்கிறாங்க நிறைய அரசியல் கட்சிகள். ஏன்னா திருமாவளவனை நம்பி பின்னாடி தொடர்றதுக்கு மிகப்பெரிய கட்சிகள் எல்லாமே இருக்குது. காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்டுகள் இருக்குது, எல்லா கட்சிகளுமே இருக்குது. திருமாவளவனை தூக்கிட்டோம்னா திருமாவளவன் அவங்கள பேசி கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாமே இருக்குது. வைகோ கூட இருக்குது. ஆனால் விஜயோட கூட்டணி சேர்றதுக்கு கூட திருமாவளவன் தயங்குறாரு அப்படின்னா ஒரே விஷயந்தான், திமுக மேலே இருக்கிற நம்பிக்கைகள் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். திமுக அதை சாதகமாக பயன்படுத்தி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. பல கட்சிகள் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரேங்கிறாங்க, அமைச்சர் பதவி ஒரு 4 அமைச்சர் பதவி தரோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆசை வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. பல சந்தர்ப்பங்களில் திருமாவளவனை ரொம்ப ரொம்ப குழப்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திருமாவளவனை அந்த விஷயங்கள் எல்லாம் விழலை. அவருடைய ஒரே எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாநில அந்தஸ்து இருக்குது, அது தொடர்ந்து தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவர் திமுகவோட கூட்டணியில் இருக்கார். ரெண்டாவது கொள்கை, அந்த கொள்கையின் அடிப்படையில் திமுக கூட்டணியில் தொடர்றார். இதை தான் பல இடங்களில் அவர் மனசு திறந்து ஓப்பனாக பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி கூட அதை தான் பேசியிருக்காரு. திருமாவளவன் சொன்ன ஒரு விஷயம் நான் சராசரி அரசியல்வாதி கிடையாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் சராசரி அரசியல்வாதியா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.